குழந்தைகளை வளர்க்கும் கதைகள். ஒரு ஊர்ல ஒரு காடு இருந்தது என்று கதை சொல்லத் தொடங்கும் போதே குழந்தைகள் காட்டிற்குள் சென்று விடுகிறார்கள். அந்த காட்டில் ஒரு பெரிய சிங்கம் இருந்தது என்றதும் பெரிய சிங்கத்தை கற்பனையில் உருவாக்கி விடுகிறார்கள். இப்படி குழந்தைகளுக்கு கதை சொல்வதால் அவர்கள் தங்களை மறந்து கதை உலகிற்கு சென்று விடுகிறார்கள். இந்த கதைகள் குழந்தைகளை எப்படி உருவாக்குகிறது, என்ன பயன் கிடைக்கிறது என்பதை இப்பொழுது பார்ப்போம். குழந்தைகள் பெற்றோர் உறவு. இன்றைய கால சூழலில் குழந்தைகளோடு அமர்ந்து பேசுவதற்கும் அவர்கள் சொல்வதை கேட்பதற்கும் நேரமில்லாமல் பல பெற்றோர் வேலை என்று ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். இதனால் குழந்தைகள் தங்கள் பெற்றோரிடம் பேசுவதற்கு தயங்குகிறார்கள். இந்த சூழலை சரி செய்ய பெற்றோர் குழந்தைகளுடன் அமர்ந்து ஒரு கதை சொல்ல வேண்டும். இது குழந்தைகளுக்கு அன்பை வெளிப்படுத்துகிறது, செயல்பாடாக மாறும். இதனால் குழந்தைகள் பெற்றோர் உறவு நெருக்கமாகும். நேர்மறை எண்ணம் வளர்த்தல். குழந்தைக்கு நீதி கதைகளையும் தன்னம்பிக்கை கதைகளையும் வரலாறு கதைகளையும் புரட்சியாளர்களின் வாழ்க்கை கதைகளையும் சொல்கிற போது அவர்கள் உள்ளத்தில் தன்னம்பிக்கை வளர்கிறது. இந்த சமூகத்துக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்ற ஊந்துதல் கிடைக்கிறது. எல்லா சூழலிலும் வாழ்க்கையை நேர்மறை எண்ணத்துடன் எதிர்கொள்ளும் எண்ணத்தை கதைகள் குழந்தைகளுக்கு விதைக்கிறது. புரிதல் திறன் அதிகரித்தல். குழந்தைகள் கதைகளை ஆர்வமுடன் கேட்பதால் அந்த கதையின் கருத்துக்களை புரிந்து கொள்கிறார்கள். ஏன், எதற்கு என்ற கேள்விகளை கேட்கிறார்கள். குழந்தைகளுக்கு கதை சொல்வதால் அடுத்த என்ன நடக்கும் என்கின்ற ஆர்வம் அதிகமாகிறது. இதனால் அவர்களின் புரிதல் திறன் வளர்க்கிறது. நல்லொழுக்கம் வளர்கிறது. கதைகள் குழந்தைகளிடம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை. ஆர்வமுடன் கேட்பதால் அவர்களின் ஆழ்மனதில் கதைகள் பதிர்ந்து விடுகின்றன. எனவே குழந்தைகளுக்கு ஒழுக்கம் சார்ந்த கதைகளை சொல்வது அவர்களை ஒழுக்கமானவர்களாக மாற்றும். சொல் அறிவு. ஒவ்வொரு முறை கதை சொல்கிற போது கதைகளை கேட்கிற போதும் குழந்தைகள் புதிய சொற்களையும் அதற்குரிய அர்த்தங்களையும் தெரிந்து கொள்கிறார்கள். நிறைய கதைகள் கேட்கிற போது பல சொற்கள் அவர்களுக்கு கிடைக்கிறது. அதிகமான சொல் அறிவு அவர்களை எழுவதற்கு உதவுகிறது. கலாச்சாரங்களை அறிதல். குழந்தைகள் கதைகளின் வழியாக அவர்களுடைய கலாச்சாரத்தை அறிந்து கொள்கிறார்கள். பல நாட்டு கதைகள் வழியாக குழந்தைகள் பரந்துபட்ட உலகத்தை, பிற பழக்க வழக்கங்களையும் அறிந்து கொள்கிறார்கள். இதனால் குழந்தைகள் எல்லா மக்களையும் புரிந்து கொண்டு பன்முகத்தன்மை மிகுந்தவர்களாக வளர்க்கப்படுகிறார்கள்.